ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 70ஆம் அத்தியாயம். துர்தர்ஷ ஈஸ்வர லிங்கம். ஈஸ்வரனார் கூறினார், 70ஆம் தெய்வமான துர்தர்ஷ ஈஸ்வர லிங்கத்தின் மகிமையை கேளுங்கள். தேவியே, அதனை காண்பதனாலேயே ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். முற்காலத்தில் நேபாள நாட்டில் துர்தர்ஷன் என்றொரு மன்னன் இருந்தான். புண்ணிய செயல்களே அவனது அடையாளமாக இருந்தன. அவன் புகழ் பெற்றவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் தன் சபதங்களில் உறுதியுடனும் இருந்தான். அவனுக்கு 3 மனைவியர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அவனுக்கு மிகவும் பொருத்தமானவர்களாகவும் மிகவும் வசீகரமானவர்களாகவும் இருந்தனர். ஒருமுறை வசந்த காலத்தில் மன்னன் ஒரு வனத்தின் புறநகரில் உள்ள ஒரு பூங்காவில் விளையாடி கொண்டிருந்தான். அவன் துரத்த விரும்பிய மான்களின் மீது அவன் மிகவும் மயங்கியதால் காற்றை போன்ற வேகமுள்ள குதிரையால் இழுத்துச் செல்லப்பட்டு அழகான மரங்கள் நிறைந்த ஒரு காட்டிற்கு வந்தான். அதில் கம்பீரமான யானைகள், மான்கள், புலிகள், சிங்கங்கள், சம்பார் மான்கள், கரடிகள், குரங்குகள், பன்றிகள், காண்டாமிருகங்கள் போன்ற பல விலங்குகள் இருந்தன. அந்த காட்டில் அவன் கண்ணாடி போல் தெளிந்த நீர் நிறைந்த ஒரு பெரிய ஏரியை கண்டான். அன்னங்கள், காரண்டவங்கள் மற்றும் சக்கரவாக பறவைகள் போன்ற நீர் பறவைகளும் தாமரைகளும் அதை அற்புதமாக காட்டின. வாழை தோப்புக்கள் அதை அலங்கரித்தன. அங்கே நீராடி கொண்டிருந்த சித்த பெண்களின் மார்புகளிலிருந்து சிறிது சேகரிக்கப்பட்ட சுத்தம் செய்யப்பட்ட குங்கும பூவால் அதன் நீர் செம்மஞ்சள் நிறமாக மாறியிருந்தது. அங்கேயே அவன் அந்த காட்டிற்குரிய தெய்வத்தை போன்ற தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டான். அழகிய அங்கங்களை கொண்ட அந்த பெண்ணை கண்டதும் அவன் மன்மதனால் பீடிக்கப்பட்டான். உடனடியாக ஆச்சரியத்தால் திகைத்து ஒரு ஓவியத்தில் வரையப்பட்டது போல அசைவற்று நின்றான். மந்திரத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு பெண் அரவத்தை போல அவள் மன்னனின் அருகில் சென்றாள். கோடிக்கணக்கான மன்மதர்களுக்கு நிகரானவனும் ஓய்வெடுத்து கொண்டிருந்தவனுமான அரசனிடம் அவன் உரையாடினான். மாமன்னரே, என்னை கல்பரின் மகள் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் அவருக்கு தன் உயிர் போன்ற பிரியமானவள். கல்பர் என்பவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் ஒரு சாந்தமான முனிவர். என் பொருட்டு அந்த பிராமணரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் என்னை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அந்த பெண்ணின் இந்த வார்த்தைகளை கேட்ட அரசன் மையலால் பரவசம் அடைந்தான். வெட்கமின்றி அந்த தனிமையான இடத்தில் அவளிடம் வற்புறுத்தி கெஞ்சினான். அழகிய புருவங்களை உடையவளே, அழகிய பெண்ணே, நீ இல்லாமல் நான் இருந்தால் என் மரணம் நிச்சயம். உயிர் ஆபத்தில் இருக்கும்போது எதை செய்ய வேண்டும், எதை செய்யலாகாது என்று சிந்தித்து கொண்டிருக்க யார் காத்திருப்பார்கள்? தற்செயலாக கிடைக்கும் அமிர்தத்தை நிராகரிப்பது அறிவின்மையை குறிக்கிறது. மறுமையில் ஒருவனுக்கு என்ன நேரிடும் என்று யாருக்கு தெரியும்? களங்கமற்ற அங்கங்களை உடையவளே, என்னை சரணடைவாயாக. உன் இதழ்களிலிருந்து வரும் அமிர்தத்தை நான் பருக நீ அனுமதிக்காவிட்டால் என் அன்பானவளே, நான் இறந்ததற்கு சமம் என்று அறிந்து கொள். நானே பலவந்தமாக அதை பருகினால் நான் மறு உலகத்திற்கு சென்று விடுவேன் என்று அறிந்து கொள். இதை கேட்ட அந்த பதற்றமடைந்த கன்னிகை பணிவுடன் கூறினாள், நான் தவறி விழுந்து என் கன்னி தன்மையை இழந்தால் என் தந்தையின் குடும்பம் வீழ்ச்சி அடையும். ஏன், எங்களுக்கு சொந்தமான அனைத்தும் வீழ்ச்சி அடையும். எனவே இது கவனமாக சிந்திக்கப்பட வேண்டும். அரசே, என் மீது உங்கள் மையல் தீவிரமாக இருந்தால் என் கரத்தினை வேண்டி அந்த பிராமணரிடம் கேளுங்கள். அவர் நிச்சயமாக என்னை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். அவள் வார்த்தைகளை கேட்ட அரசன் வேறு வழி இல்லை என்று எண்ணினான். அவள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பிராமணரான கல்பரின் மகள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் அவருடைய தவச்சாலையை அடைந்தான். அந்த சிறந்த முனிவர் மகிழ்ச்சியுடன் அந்த நிலா முகம் கொண்ட பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். காமக்கடவுளின் வசப்பட்ட அரசன் அங்கேயே அவளுடன் இணைந்தான். அவளுடன் மையல் ததும்பும் அணைப்பில் மகிழ்ந்தான். தன் நகரத்தை விட எதையும் நினைத்து பார்க்க அவன் கவலை கொள்ளவில்லை. வாழை தோப்புகளிலும் அழகான வன மரங்களின் வரிசையிலும் அடர்ந்து வளர்ந்த மான் தோப்புகளிலும் அரசன் அந்த புதுமண பெண்ணுடன் இன்பம் அனுபவித்தான்.
அந்த சாமர்த்தியமான அரசன் மிகவும் அழகான அந்த இளம் பெண்ணுடன் இனிமையான புணர்ச்சியில் ஈடுபட்டான். சிறந்த முக தோற்றம் கொண்ட பெண்ணே, துர்தர்ஷன் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போதே மிகவும் பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான ஒரு அரக்கன் அங்கு வந்தான். அவன் தன் வாயில் கொடிய வளைந்த கோரை பற்களுடன் தனது கோரமான உருவத்தில் ஜொலித்தான். காம மயக்கத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அவன் விரைவாக மன்னனை மயக்கி அழகும் இளமையும் பொருந்தி நடுங்கும் விழிகளை உடைய அந்த பெண்ணை கடத்தி சென்றான். மிக அழகிய அங்கங்களை கொண்ட அந்த பெண் இவ்வாறு கடத்தி செல்லப்பட்டதை கண்ட மன்னன் பிரிவின் துயரத்தால் மயக்கமடையும் நிலைக்கு சென்றான். அந்த அற்புதமான மிக அழகான பெண்ணை மீண்டும் மீண்டும் எண்ணி அவனது புலன்கள் அனைத்தும் பெரிதும் கலக்கமடைய அவன் புலம்பினான். ஐயகோ, என் அன்பே, மையலின் அமுதே, பாசமெனும் அமிர்தம் நிறைந்த அழகிய தடாகமே, அகன்ற பெரிய விழிகளை உடைய பெண்ணே, அழகியவளே, நீ எங்கே சென்று விட்டாய்? என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டாயா? உன் இனிய நிலவை போன்ற முகத்தை நான் மீண்டும் எப்போது காண்பேன்? மீண்டும் எப்போது காண்பேன்? இவ்வாறு அவன் வசீகரமான புன்னகை கொண்ட அந்த பெண்ணை எண்ணி வருந்தினான். காம கடவுளால் பீடிக்கப்பட்ட அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல அங்கும் இங்கும் அலைந்தான். துர்தர்ஷ மன்னன் துயரத்தால் புலம்பிக் கொண்டிருந்த போது சிறந்த பிராமணரான கல்பர் அந்த இடத்திற்கு வந்து மன்னன் ஒரு கருவண்டை போல அங்கே அலைந்து கொண்டிருப்பதை கண்டார். அவர் தன் மருமகன் என்பதை உணர்ந்து அவரை நன்கு தேற்றி இந்த வார்த்தைகளை கூறினார். வாருங்கள் சிறந்த மன்னரே, துர்தர்ஷரே, கர்மத்தின் வழி அறிய முடியாதது. மன்னரே, உங்கள் நேபாள ராஜ்யம் எங்கே சென்றது? உங்கள் உயர்ந்த குலத்தை சேர்ந்த அழகிய 3 அரசியர்கள் எங்கே சென்றார்கள்? உங்கள் ராஜ்யம் எங்கே சென்றது? என் மகள் எங்கே சென்றாள்? உலகில் உள்ள அனைத்தும் அழியக்கூடியவை. இது கந்தர்வ நகரம் போன்றது. வாழ்க்கை நிலையற்றது. மன்னரே, ராஜ்யமும் நீர்க்குமிழி போல விரைவில் மறையக்கூடியது. இவ்வாறு கல்பரால் மீண்டும் மீண்டும் தேற்றப்பட்ட போதிலும் மன்னன் காமக்கடவுளால் பீடிக்கப்பட்டு அந்த சிறந்த அழகிய அங்கங்களை கொண்ட பெண்ணையே எண்ணிக்கொண்டிருந்தான். புனிதரே, என் மீது கருணை இருந்தால் எனக்கு தெளிவாக கூறுங்கள். நான் என் ராஜ்யத்தை எப்படி மீண்டும் பெறுவேன்? எங்கள் நண்பர்கள் எப்படி எங்களிடம் திரும்புவார்கள்? பிராமணரே, அழகு மற்றும் வசீகரத்தின் அமுதம் நிறைந்த என் 3 மனைவிகளை இந்த பூமியில் நான் மீண்டும் எப்படி சந்திப்பேன்? சிறந்த பிராமணரே, உங்கள் மகளுக்கும் எனக்கும் மீண்டும் எப்படி சங்கமம் நிகழும்? அவனுடைய வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த முகமுடைய பெண்ணே, அந்த பிராமணர் கூறினார், மன்னரே, நேபாளத்திற்கு சென்று பின்னர் மகாகாலவனத்திற்கு செல்லுங்கள். அந்த சிறந்த தீர்த்தத்தில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றும் ஒரு லிங்கம் உள்ளது. பிரம்மேஸ்வரருக்கு மேற்கே உள்ள புண்ணியமான அழகிய சிப்ரா நதிக்கரையில் சூரியன் மிகவும் கடினமான தவம் செய்த இடம் அதுதான். அதை தரிசித்தாலே போதும், உங்கள் விருப்பத்தை நீங்கள் அடையலாம். கல்பனின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த சிறந்த மன்னன் அவசரமாக நேபாள நாட்டிற்கு சென்று தன் நண்பர்களுக்கு ஆறுதல் கூறினான். அதன் பின்னர் அந்தப்புற பெண்களுடனும் பணியாளர்களுடனும் அனைத்து சிற்றன்னையருடனும் நிறைந்த இருப்பிடமும் புகழும் செழிப்பும் நிறைந்த இடமுமான மகாகாலவனத்திற்கு சென்றான். அவன் உடனடியாக சித்தியை அருளும் சிப்ரா நதியில் புனித நீரில் நீராடி சூரியனால் வழிபடப்பட்ட லிங்கத்தை தரிசித்தான். அவன் அந்த லிங்கத்தை ரத்தினங்கள், தெய்வீக ஆடைகள் மற்றும் சிறந்த ஆபரணங்களால் வழிபட்டான். நறுமணம் கமழும் கற்பூரம், சிறந்த ஒளியுடைய முத்துக்கள் மற்றும் இடைவிடாத நீரோட்டம் கொண்டும் அந்த லிங்கத்திற்கு வழிபாடு செய்யப்பட்டது. பலவிதமான பிரார்த்தனைகளால் அதை துதித்து அவன் அதன் முன் பக்தியுடன் நடனமாடினான். அந்த ஆலயத்தில் அவன் தன் செவிகளுக்கு அமுதம் போன்ற ஒரு பாடலை கேட்டான். அந்த இசையை கேட்டதும் அவனுக்குள் ஆர்வம் மேலோங்க அவன் மேலே கண்டபோது உச்சகட்ட பெண்மை அழகுடன் விளங்கிய தன் மனங்கவர்ந்த மையல் நாயகியை கண்டான். அவளை கண்டதும் அவளது ஒளி வீசும் விழிகளே சான்றாக அவன் வியப்பில் ஆழ்ந்தான். அந்த பெண்ணை கண்ட மாத்திரத்திலேயே அவன் மையலால் பரவசமடைந்தான்.
இவள் என் மனைவி, தெய்வத்தின் அருளால் இவளை காண முடிகிறது என்று அவன் எண்ணினான். உடல் அழகு என்னும் தாமரை குளமாகிய அந்த பெண்ணும் அரச அன்னம் போன்ற அந்த மன்னனை கண்டதும் தன் மார்பில் சிலிர்ப்பை உணர்ந்தாள். இதற்கிடையில் தேவியே, அந்த லிங்கத்திலிருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. இவள் சித்தர்களின் தலைவனான விஸ்வாவசுவின் அன்பிற்குரிய மகள். சிறந்த மன்னனே, இவள் உனக்காகவே கல்பனால் கவனமாக வளர்க்கப்பட்டாள். அந்த அரக்க தலைவனை கொன்று உன்னுடைய இந்த மனைவியை நான் கொண்டு வந்தேன். இப்போது உனக்கு அளிக்கப்பட்ட இவனை ஏற்றுக்கொள். முட்கள் இல்லாத ராஜ்யத்தை அனுபவிப்பாயாக. இவ்வாறு கூறப்பட்டதும் லிங்கத்தின் சக்தியால் தனது அன்பிற்குரிய மனைவியை மீண்டும் பெற்ற அரசன் தனது அந்தப்புற ஊழியர்களுடனும் அரச ஊழியர்களுடனும் அங்கிருந்து சென்றான். அன்று முதல் உன்னத ஆன்மா கொண்ட மாமன்னன் துர்தர்ஷனால் ஆராதிக்கப்பட்டதால் இந்த தெய்வம் துர்தர்சேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அவர் 3 உலகங்களிலும் விரும்பிய பலன்களை அளிப்பவராக நன்கு அறியப்பட்டவர். அகன்ற பெரிய விழிகளை உடையவளே, துர்தர்ஷேஸ்வரர் என்ற தெய்வத்தை தரிசிப்பவர்கள் போரில் எதிரிகளால் வெல்ல முடியாதவர்களாக ஆகிறார்கள். தேவியே, சூரிய சங்கராந்தி தினங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலும் சூரிய அல்லது சந்திர கிரகண காலங்களிலும் அந்த தெய்வத்திடம் சென்று துர்தர்ஷேஸ்வர லிங்கத்தை வழிபடுபவர்கள் ஒரு ஆகாய விமானத்தின் மூலம் எனது சிறந்த உலகத்தை அடைகிறார்கள். துர்தர்ஷேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் பாவம் செய்தவனும் தீய செயல்களில் ஈடுபட்டவனும் கூட உடனடியாக பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். அவரை காண்பதாலும் தொடுவதாலும் பெயரை உச்சரிப்பதாலும் பிரம்மஹத்தி போன்ற 1000 பாவங்கள் கூட அந்த கணமே அழிந்து விடுகின்றன. நன்றி கெட்டவன், பழிப்பவன், தீயவன், பாவி, தீய எண்ணம் கொண்டவன், திருடன், பிறர் மனைவியை விரும்புபவன், பிரம்மஹத்தி செய்தவன், குருவின் படுக்கையை தீட்டுப்படுத்தியவன், இவர்கள் அனைவரும் துர்தர்ஷேஸ்வரரை தரிசிப்பதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். சூரிய சங்கராந்தியின் போதும் விஷுவ காலத்திலும் சுப தினங்களிலும் திங்கள் கிழமைகளிலும் மக்கள் ஷிப்ரா நதியின் மங்களகரமான நீரில் நீராடி துர்தர்ஷேஸ்வரரை தரிசித்தால் சந்தேகமின்றி அது கங்கையில் நீராடுவதால் கிடைக்கும் புண்ணியத்தை விட 3 மடங்கு அதிகமாகும். அங்கு செய்யப்படும் எந்த தானமும் எல்லையற்றதாகிறது. பித்ருக்கள் அதனால் திருப்தி அடைகிறார்கள். ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறது. 1000 கோடி கல்பங்களுக்கு அவன் எனது நகரத்தில் உரிய மரியாதையுடன் தங்கியிருப்பான். அவன் பூமிக்கு திரும்பும் போது ஒரு அரசனாக பிறப்பான். அவன் தன் எதிரிகளின் கூட்டத்தால் ஒருபோதும் தாக்கப்பட மாட்டான். அவன் நித்தியமான நன்மையை அடைவான். தேவர்களால் போற்றத்தக்கதும் மீண்டும் திரும்புதல் இல்லாததுமான அந்த பதவியை அவன் அடைவான். இவ்வாறு தேவியே, துர்தர்ஷேஸ்வர தேவரின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அடுத்து பிரயாகேஸ்வரரின் மகிமையினை கேளுங்கள். 70ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.